இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் நம்மை தொடரப் போகிறது. நாம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு இந்த மாதத்திலே இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபையை நம்மை கேட்க பண்ணுகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு நம்மேல் பரிபூரணமாக இருப்பதினாலே எதை குறித்தும் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பயம் அப்படிங்கிறது வேதனை உள்ளது. இந்த பயம் பாவத்தின் வேரே பயம்தான் அப்படிங்கிறத நேற்றைய தினத்துல நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல கூட அப்படி ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வேரூன்றின ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி வானத்துக்குரியவரைப் போல நாம் வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துக்கான வார்த்தை, கடந்த நாட்கள்ல ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். நான் அப்படி கண்ண மூடி நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறப்போ, ஒரு சீன் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஒரு பெரிய ரூம் இருக்கு. அந்த ரூம்ல ஒரு சின்ன வென்டிலேட்டர் மாதிரி ஒரு ஏரியா. அதுல ஒரு கிளாஸ் ஒரு விண்டோ மாரி இருக்கு. அதுல இருந்து அந்த ரூமுக்குள்ள கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் வருது. மற்றபடி மற்ற பகுதிகள் எல்லாம் இருளா இருக்குது. கொஞ்சம் லைட், அதுவும் அந்த கிளாஸ், அந்த விண்டோ ரொம்ப உயரமா இருக்கு. அதுல அதுல கொஞ்சம் வெளிச்சம் தான் அந்த அறைக்குள்ள வருது. மற்ற பகுதிகள் எல்லாம் இருளா இருக்குது. அப்ப ஏன் இப்படி ஒரு காரியத்த நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது, இதுதான் இருதயம். இந்த இருதயத்துல நம்ம பல கதவுகளை இன்னும் திறக்கவே இல்லை. வெளிச்சம் உள்ள இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு நம்ம இன்னும் விடவே இல்ல. பல ஏரியாஸ் இன்னும் டார்க்னஸ்குள்ள இருக்கு. வெளிச்சம் அப்படின்னாலே தேவனுடைய அன்பு. நம்ம இருதயத்துல இன்னும் பல பகுதிகள்ல தேவனுடைய அன்பை உணராதபடி இருக்கிற இடம்தான் அங்கே இருள் சூழ்ந்திருக்கிற இடம். அந்த இடத்துல எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லா டோர்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் அது ஊடுருவி செல்ல முடியாதபடி நாமே பல பகுதிகளிலே பயம், கவலை, உலகம் சொல்லுகிற காரியங்கள் இது எல்லாவற்றையும் கேட்டு தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே நுழைய முடியாதபடி கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறோம். இதுதான் பல பகுதிகள்ல ஆண்டவர் சொல்றார். அவர்கள் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? குருடாய் இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய பல பகுதிகள்ல நம்முடைய இருதயம் அப்படிதான் இருக்குது. காரணம், அந்த இடங்களில் எல்லாம் தேவனுடைய அன்பை நாம் உணரவில்லை. அவருடைய அன்பை எந்த அளவுக்கு ஆழமாய் உணர ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தின் எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாகும். இந்த வார் இந்த இந்த காரியங்கள ஆண்டவர் என் இருதயத்துல வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே, இன்னொரு வார்த்தை எனக்குள்ளே எழும்பின வார்த்தை, தேவன் தந்த வார்த்தை என்ன? இந்த மாதத்துக்காக தேவன் நமக்கு தந்த வார்த்தை என்னன்னா, ஏசாயா 54:2, 3 வாசிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம், 3ஆம் வசனங்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இதுதான் இன்றைக்கு தேவன் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற
மிகப்பெரிய ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை இதுதான். வசனம் சொல்லுது, "உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு." நம்முடைய இருதயம் எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த மாதத்திலே திறக்கணும். அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தின் எல்லா பகுதிகளிலும் நாம் உணர ஆரம்பிக்க வேண்டும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இதுதான் தேவன் இந்த மாதத்திலே நமக்கு தருகிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த மாதத்துல மாத்திரமல்ல, இது நம்முடைய வாழ்நாளின் வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற இந்த மாதத்துல பிரத்யட்சமா இந்த வார்த்தையை பேசுகிறார்னா, நிச்சயமா இந்த நாட்களில் இருந்து அவருடைய வார்த்தையை நாம் உண்மையாய் கேட்டு அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறியே தீரும். அப்போ இந்த வசனம் வெறும் கூடாரத்தை பெரிதாக்குகிறது மாத்திரம் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய இருதயம் எல்லாவற்றையும் விரிவுபடுத்தும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு பார்டருக்குள்ள வாழ்றதுக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நமக்காக தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய நோக்கங்களை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்கு முதலாவது நம்முடைய இருதயம் விரிவாக வேண்டும். இருதயத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இருதயம் திறக்கப்பட்டால் அந்த வெளிச்சம் நம்ம இருதயத்தில் பூரணமாக அது வீசும் என்றால், நம்முடைய இருதயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நம்முடைய இருதயம் அது விரிவடையும் என்றால், தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், மிகப்பெரிய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இருந்து நிறைவேற ஆரம்பிக்கும். அப்போ இந்த இந்த வசனம், இந்த அதிகாரத்தின் ஆரம்பம், இது யாருக்கு சொல்லப்பட்டது? வாசிக்கலாம். அதே அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்து பாடு. கற்ப வேதனைப்படாதவளே, கெம்பீரித்து பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. எப்படி பாட முடியும்? துக்கத்திலையும், துயரத்திலையும் இருதயம் பல வருஷங்களாக காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து பாடு. ஏன்னா, அடுத்ததா சொல்றாரு, உன் கூடாரத்தின் வா என்ன செய்? வாசஸ்தலத்தை, இடத்தை விசாலமாக்கு. ஏன்னா, உனக்கு பிறக்கப் போகிற பிள்ளைகள் அநேகம். மகிழ்ந்து பாடு. இப்போ உன் ஹார்ட் தான் என்ன செய்யணும்? விரிவடையணும். விசுவாசம் பெரிதாகணும். இருதயம் விரிவாகணும். உனக்கு தேவன் கொடுக்க போகிற பிள்ளைகள் அதிகம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஒரு காலத்துல மலடியாக, அவமானத்துல, தனிமையில, நம்பிக்கை இல்லாமல் இருந்த மக்களுக்காகத்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலை இதுதான் அப்படின்னு நீ நினைக்காத. உனக்காக புதிய ஆரம்பத்தை நான் வைத்திருக்கிறேன். அதனால நீ மகிழ்ந்து பாடு. உன்னுடைய நிலை இதுதான்னு சொல்லி, இதுக்குள்ள ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள நீ இருக்காத. நீ மகிழ்ந்து பாடு. எதுவுமே இல்லாத மனிதனிடத்துல தேவன் என்ன சொல்றாரு? மகிழ்ந்து பாடச் சொல்லுகிறார். ஏன்னா, தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அவர் பார்த்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அவர் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். ஆபிரகாம அழைக்கிறார். நீ வந்து பாரு, வானத்து நட்சத்திரங்கள பாரு, கடற்கரை மணலை பாரு. ஏன்னா உனக்கு நான் கொடுக்க போகிற சந்ததி இப்படித்தான் இருக்கும். ஆபிரகாம் தற்சமயமான அவருடைய சரீரத்தை பார்க்கிறாரு. ஆனால் தேவனோ அவனுக்கு தான் கொடுக்க போகிற சந்ததிகளை தேவன் பார்க்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன்
அதைத்தான் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், மிகப்பெரிய நன்மைகளுக்கு ஏதுவாய் உங்கள் இருதயம் விசாலமாக வேண்டும் என்று சொல்லி, இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ அவர் முதல்ல நமக்கு ஆசீர்வாதத்த கொடுப்பதற்கு முன்பாக, நம்ம எவ்ளோ ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வார்த்தை மூலம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் முதல்ல எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ இடத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லல. முதல்ல நீ இடத்த ஆயத்தப்படுத்து. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். இதெல்லாம் நீ செய். உன் இருதயம் அத்தனை எல்லா பகுதிகளின் கதவுகளும் திறக்கப்படட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். அதற்கு பிறகு நான் அதை நிரப்புவேன். இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைங்கிறது கண்களால் பார்த்த பிறகு நம்புவது அல்ல. தேவன் சொன்னதால் முன்பே ஆயத்தமாவது. நோவாவுக்கு தேவன் சொல்றாரு. அங்க மழையே அதுவரைக்கும் அவங்க பார்க்கல. ஆனா அவர் ரெடி ஆகுறாரு. இப்போ ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாம் அவர் எப்படி ரெடி ஆகுறார்? ரோமர் 4வது அதிகாரம். அடிக்கடியாய் நாம் தியானிக்கிற அந்த வார்த்தை தான். ரோமர் 4. அநேக ஜாதிகளுக்கு ஆ, வாசிங்க ஆண்டி. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய். அவர் யாராம்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர்னு விசுவாசிக்கிறான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர் அப்படின்னு அங்கே ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். இன்றைக்கு நம்முடைய இருதய விரிவாகணும்னா, இந்த இடத்துக்கு நம்ம அவரை விசுவாசிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். அதே அதிகாரம் 20, 21 வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கினார். எப்படி? தன்னுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, இது எதையுமே அவர் கன்சிடரே பண்ணல, எண்ணவே இல்ல, யோசிக்கவே இல்ல. தேவன் வாக்குத்தத்தத்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இதுதான் நம்முடைய கூடாரத்தை விசாலமாக்குகிற இடம். எனக்கு அவர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். அதுதான் நம்முடைய இருதயத்தில் வெளிச்சம் உண்டாகிற, நம்முடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிற ஒரு காரியம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த 1வது வசனம் அங்க நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அவன் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். விசுவாசத்தில் வல்லவனாக அவன் மாறின பிறகு அவனுக்கு அங்கே ஈசாக்கு பிறந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தின் திரைகள் அது விரிவாக வேண்டும். அங்கே வெளிச்சம், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பும் என்றால், நமக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஊழிய அழைப்பு எல்லாம் அது நிறைவேற ஆரம்பிக்கும். அப்ப கூடாரங்கிறது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குறைவான அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களில நீ வாழாத. இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்? நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தெரியும்?
எனக்கு என்ன ஞானம் இருக்கு? எனக்கு என்ன அறிவு இருக்கு? எனக்கு என்ன தைரியம் இருக்கு? ஆனா எல்லாவற்றையும் உடைத்தவர்தான் என் தேவன். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கிறதில்ல. நம்ம நம்ம நினைக்கிறத விட நம்மள விட அவர் நம்மை குறித்து அதிகமாய் யோசிக்கிற, செயல்படுகிற தேவனாய், தகப்பனாய் அவர் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, "உன் சிந்தனைய விசாலப்படுத்து. உன் எண்ணங்களை விசாலமாக்கு." நாம் நினைக்கிறதற்கும், வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர். அதனால எண்ணங்களை எல்லாவற்றையும் இந்த மாதத்துல நம்ம விசாலமாக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். திரைகள் விரிவாகட்டும். திரைகள் அது விரிவாகும் பொழுது கூடாரம் பெரிதாக மாறுகிறது. அப்போ நம்முடைய அன்பு, நம்முடைய ஊழியம், நம்முடைய பொறுப்பு இது எல்லாவற்றையும் தேவன் விரிவாக்க விரும்புகிறார். சில நேரங்கள்ல இந்த திரைகள விரிவாக போடணும்னா, பழைய இடத்த விட்டு நம்ம வெளியே வர வேண்டியிருக்கும். ஆபிரகாம்ட்ட சொல்றாரு, "உன் தேசத்தை விட்டு நீ புறப்பட்டு போ. அதுக்கப்புறம் வானத்து நட்சத்திரங்களை பார்." ஆபிரகாமுக்கு முதல்ல எதுவுமே நடக்கல. ஆனா, அதை நம்பினார். அதுக்கு அதற்கு பிறகு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம எதை நம்பிக் கொண்டிருக்கிறோம்? தடை செய்யாதே. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, தடை செய்யாதே. பல நேரங்கள்ல நம்முடைய பயம் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. இது இப்படி நடந்தா என்ன ஆகும்? இதுல ஏமாற்றம் அடைஞ்சுட்டேன்னா என்ன ஆகும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, தடை செய்யாதே. பயம் நம்மை தடை செய்யாதபடிக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு, அவருடைய அன்பின் மேல், அவருடைய வல்லமையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தின் கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படும் என்றால், நாம் மகிழ்ந்து பாட ஆரம்பிப்போம் என்றால், எனக்கு என் அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று தடை செய்யாதபடிக்கு, அவருடைய வார்த்தையில் நாம் நம்பிக்கையாய் இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த அழைப்பு, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறுகிறதை இந்த மாதத்தில் நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நம்மள தடை செய்கிறது பயம். நேற்றைய தினம் தியானித்தோம் பயத்த குறித்து. அந்த மெசேஜ நீங்க அத அப்லோட் பண்ண பிறகு கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு மெசேஜ். நம்ம இன்றைக்கு அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளிகளா இருக்கிறோம்னா, நமக்குள்ள பயம் இல்ல, சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கைய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கோ எதை குறித்தும் சந்தேகம், பயம் நமக்கு தேவையில்லை. அடுத்ததா சொல்றேன், உன் கயிறுகளை நீளமாக்கு. கயிறு நீளமாகும்போது கூடாரம் பெரிதாகிறது. இது நம்முடைய அந்த பெரிய விஷன காட்டுது. உன்னுடைய கனவுகள் என்னுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் இருக்கட்டும். இப்போ 5 அப்பம் 2 மீன். அத சீஷர்கள் கையில அவங்க பார்க்கும்போது இவ்வளவுதானே இருக்குது. இது போதாதே அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, "என்கிட்ட அத குடு." நம்முடைய எண்ணங்கள் அது சிறியது. அத தேவனுடைய கரத்துல தேவன் எப்படி நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அவருடைய எண்ணங்களிலிருந்து நாம் சிந்திக்கத் தொடங்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும் நாம் சுதந்தரிக்க முடியும். அதுதான் கயிறுகளை நீளமாக்குகிற ஒரு காரியம். அடுத்ததா அந்த ஏசாயா அதுல அந்த 54:2ல பார்க்கிறோம். நம்முடைய ஆணிகளை அதை உறுதிப்படுத்தும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். தேவன் விரிவுபடுத்துகிறார். ஆனா அதே நேரத்துல நம்முடைய வேர் எப்படி இருக்கணும்? ஆழமாய் இருக்க வேண்டும். வேர் ஆழமா இல்ல, உறுதியா இல்ல அப்படின்னா,
உன் முளைகளை உறுதிப்படுத்து. அந்த ஆணி கூடாரத்தின் முளைகளை உறுதிப்படுத்தும்படியாய் அந்த வேர்கள் ஆழமாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஹோல்டு பண்ண முடியும். இல்லனா ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை விட்டு விடுகிறவர்களாய் நாம் இருப்போம். அவருக்குள்ள நம்ம வேரூன்ற வேரூன்ற வேரூன்றதான் அந்த மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஓடாதபடிக்கு ஆசீர்வதித்தவரை உறுதியாக அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்போம், ஸ்திரப்படுவோம். அப்போ மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஆழமாக வேரூன்றுதல் மிகவும் அவசியம். நம்ம அவரு கூட இருக்கிற இன்டிமசி, உறவு, அவருடைய வார்த்தை, நம்முடைய தாழ்மை, அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிற அந்த எண்ணங்கள், தியானங்கள், இது எல்லாம் அவருக்குள்ள நம்ம நாட்டப்பட்டிருக்கிறதை குறிக்கிறது. சங்கீதம் 1:3 வாசிக்கலாம். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இன்னும் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. எரேமியா 17 நினைக்கிறேன். எரேமியா 17:8 வாசிங்க ஆண்டி. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இதுதான் சங்கீதம் 1:3 பார்க்கிறோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நம்முடைய வேர்கள் அவருடைய வார்த்தை என்னும் அந்த நீர்க்கால்களின் மேல நடப்பட்டு அந்த வேர் அவருக்குள் உறுதியாய் இருக்கும் என்றால், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் வார்த்தைக்குள் உறுதியாய் நடப்பட்டிருக்கும் என்றால், நாம் உஷ்ணம் வருகிறதை காணாதவர்களாயிருப்போம். இலை பச்சையாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கனி கொடுக்கிறதா இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது சொல்றார், கர்த்தரே என் பலன். இதை குறித்து யோசிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். நம்ம வளர்கிற சின்ன பிள்ளையா இருந்து பிறந்து வளர்கிற நாட்கள்ல நமக்கு நம்ம அம்மா அப்பா மிகப்பெரிய பலனா தெரியும். அவங்க கூட எங்க போனாலும் நமக்கு சேஃபா இருக்கும். நமக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். அவங்க கூட இருந்தாலே நமக்கு சேஃபா ஃபீல் பண்ணுவோம். அடுத்து வளர்ந்து கொஞ்சம் வளர வளர நம்ம பிள்ளைங்க கூட இருக்கிறது, பிள்ளைங்க ஒரு வார்த்தை நமக்கு பேசுறது, இல்ல இது செஞ்சிடலாம், இத பண்ணிடலாம் இப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளை டிபெண்ட் பண்றோம். அந்த பிள்ளைகள் நமக்கு பலனா இருக்கிறாங்க. நமக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு 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 கம்ஃபர்ட் நமக்கு கிடைக்குது. ஆனா தாவீது சொல்றாரு, நீர்தான் என் பலன், நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம். இந்த இடத்துக்கு நம்ம வர்றோமா? அப்படி வர்றோம்னா அவருக்குள்ள நம்ம வேர் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை என்னும் தண்ணீருக்குள் வேர்கொள்ள 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 நாம் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாயிருக்கிறோம். அப்போ ஒரு மரம் உயரமா வளரணும், அது கனி கொடுக்கிற மரமா இருக்கணும்னா வேர் ஆழமாய் செல்ல வேண்டும். முளைகள் உறுதிப்படுத்தப்படுறது அதுதான்.
வேரூன்றணும். அவருக்குள்ள வேரூன்ற 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 பயமில்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை. சூழ்நிலைகளை அது பார்க்கவே பார்க்காது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றுகிற ஒரு வாழ்க்கை. இந்த மாதத்துல தேவன் இந்த காரியங்களை நம்மள ரெடி பண்ண சொல்றாரு. அவர் ஏற்கனவே நமக்கு மிகப்பெரிய காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். யோசேப்பு பல வருஷங்கள் அவர் சிறையில தான் இருந்தாரு. ஆனா அந்த காலத்துல தேவன் அவருடைய குணத்தையும் அவருக்குள்ளே அவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டின் ஞானத்தையும் அவர் அங்கே உருவாக்குகிறார். ஒரே நாள்ல அங்க எகிப்தின் பிரதமராக, அதிபதியாக அவர் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல அவர் நம்மை உருவாக்குகிற இந்த நாட்கள்ல நம்முடைய கூடாரத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். இடத்தை விசாலமாக்கும்படியா, இருதயம் விசாலமாகும்படியா, தேவ அன்புல அவருடைய வல்லமைய நம்ம பெரிதாய் உணர உணர உணர, அவருடைய அன்பை நம்ம பெரிதாய் பார்க்க பார்க்க, அவரை பற்றின அறிகிற அறிவை நம்ம அறிய 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 இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தானாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதும் ஆடுகளை மேய்க்கிறாரு. சகோதரர்கள் எல்லாரும் அந்த ராணுவத்துல மிகப்பெரிய பதவிகள்ல இருக்கிறாங்க. ஆனா இவனோ வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனை உருவாக்குனாரு. ஒரு காலகட்டத்துல அந்த தேசத்துக்கே அவன் ராஜாவாய் மாறினான். ஆரம்ப கால திருச்சபைய பார்க்கிறோம். சில சீடர்களுடைய உடனேதான் ஆரம்பித்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர் விரிவுபடுத்துகிறது தான் அவருக்கு விருப்பம். அப்போ இன்னைக்கு உங்க நிலை அது இறுதியான நிலை அல்ல. அவர் நம்மை அதிகமான கிருபைக்கும் அதிகமான கனிகளுக்கும், நம்ம இந்த உலகத்தை நாம் அதிகமாய் நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாகத்தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அதனால சின்னதா உங்களை நினைக்கிற நீங்க உங்க எண்ணங்களை விட்டு நீங்க வெளியே வரணும். விசுவாசத்துல எண்ணங்கள் விரிவடையணும். அவருக்குள்ளே ஆழமாய் வேரூன்றப்படணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மை நிலைநிறுத்துகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அடுத்த வசனம் அதுதான் வாக்குத்தத்தம். நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் விரிவாகும் பொழுது எதை பற்றின கவலையும் இல்லாதபடி மகிழ்ந்து நாம் பாடி துதிக்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்காதபடி எனக்கு என் அப்பா கொடுத்து விட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் இதுதான். நான் மகிழ்ந்து பாடுவேன். இருதயத்தின் வாசல்கள் திறக்கப்படும் பொழுது நாம் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம இழப்புல, அவமானத்துல, தோல்வியில, வெறுமையில இருந்திருக்கலாம். அதுல கட்டப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் அந்த எல்லைகளுக்குள்ள இருக்க போவது இல்லை. அவர் சொல்றாரு, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ வாழுவ அப்படின்னு சொல்லல, நீ பெருகுவன்னு அவரு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இது வளர்ச்சியை குறிக்குது, இது ஆசீர்வாதத்தை குறிக்குது, இது அதிகரிக்கிறதை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது மாத்திரம் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களையும் அது இம்பாக்ட் பண்ணுகிறதாய் இருக்கும். வலது புறம் இடது புறம் என எல்லா திசைகளிலும் தேவன் நம்மை விரிவுபடுத்துகிறார். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஒரு எல்லைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? அது இல்ல, உங்களை தேவன் விரிவுபடுத்த போகிறார்.
ஆபிரகாம் அழைக்கும் போது சொல்றார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இந்த மாதத்துல உங்க இருதயத்தின் வாசல்கள் திறக்கப்படும் பொழுது, உங்க விசுவாசம் பெருகும் பொழுது, உங்க அன்பு பெருகும் பொழுது, உங்க ஊழியம் பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய சாட்சி பலர தொடும்படியாய் தேவன் இந்த மாதத்தில் கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை பலருக்கு, உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். இதற்கு நம்ம ரெடி ஆகிறதற்கு தான் இந்த மாதத்துல தேவன் நம்மை அழைக்கிறார். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கணும். நம்முடைய இருதயத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராய் அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் நம்முடைய இருதயம் ஆழமாய் உள்வாங்க 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 நம்ம வலதுபுறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவது அது சாதாரணமாய் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களாய் இருக்கிறது. அடுத்து முதல்ல நம்முடைய உள்ள மாறணும். பிறகு சூழ்நிலை தானாக மாறும். அதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில நடக்குது. முதல்ல அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானான். வாக்குத்தத்தம் தானாய் அங்கே நிறைவேறினதை பார்க்கிறோம். முதல்ல அவருக்குள்ள வேர்கொள்ள வேர்கொள்ள ஆசீர்வாதங்கள் தானாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அப்போ இது ஏதோ மக்கள் அதிகரிக்கிறத, பிள்ளைகள் அதிகரிக்கிறதை மாத்திரம் அல்ல இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் அதுவும் நடக்கும். பிள்ளைகளின் அந்த பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவது மாத்திரம் அல்ல. நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பெருக பண்ணுகிறார். வலது புறத்திலும் இடது புறத்திலும் நாம் இடம் கொண்டு பெருகும்படி தேவன் இந்த மாதத்திலே நமக்கு பெரிய எல்லைகளை அவர் அவர் என்ன செய்கிறார்? விரிவாக்குகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். வசனம் சொல்லுது, நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும். எதுலயும் நீங்க குறைவுள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ அவர் வெறுமனே பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, அதையும் தருகிறார். ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்மில் பெருகச் செய்ய அவர் சகலவித கிருபையும் நம்மில் பெருகச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். And God is able to make all grace flow to you in abundance, so that you, always having all sufficiency in everything, may have an abundance for every good work. நற்கிரியையை செய்யவும் நம்மிலே கிருபையை பெருகச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மில் கிருபையை பெருகச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த தேவன் சொல்றாரு, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் உன்னுடைய எல்லா நற்கிரியையிலும் நீ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருக்கும்படிக்கு நான் உன்னை பெருக்குகிறேன். நீ நீ பெருகுவாய். நீ பெருகுவாய்ன்னு அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அவரே அதை நமக்குள்ளே
அவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்து நம்மிலே பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், உன் சந்ததியார் பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள், ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள். இதுவும் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையாக இருக்கிறது. நீங்க உங்க இருதயத்தினுடைய இருதயம் விசாலமானா போதும், சந்ததிகளுடைய ஆசீர்வாதங்கள் தானாய் நடக்கும். அவர் சொல்றாரு, உன் சந்ததி மேல ஏன் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல ஏன் ஆசீர்வாதத்தையும் அவர் ஊற்றுவேன்னு சொல்றாரு. யாருக்கு மேல? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஓடப்படும். யார் தாகமா இருக்கிறாங்க? அவருக்குள்ள தாகமா இருக்கிறவர்களுக்கு மேல சந்ததிகளின் ஆசீர்வாதம் நிச்சயத்தை நிச்சயமாய் பார்க்க முடியும். அப்போ நமக்கு கிடைக்கிற நம்ம வாழ்க்கையோட நம்ம ஆசீர்வாதம் முடிந்து போவதல்ல. நம்ம பிள்ளைகள்னா நம்ம சந்ததிகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சந்ததிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களும் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இததான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவன் ஆபிரகாம ஆசீர்வதித்தது அவர் மாத்திரம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கப்படும்படியாக அல்ல, உலகமே ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் ஆபிரகாமை அழைத்தார் என்றால் இன்றைக்கு நம்மையும் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நம்மை உயர்த்துவதற்காக மாத்திரம் அல்ல, நம் மூலமாய் பலரை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய சந்ததிகள் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள், நீங்க யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்க யாரெல்லாம் நீங்க பெற்றிருக்கிறீங்களோ எல்லாரும் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாழான இடங்களை அவர் உயிர்ப்பிக்கிறாராம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இது பாழடைந்து அது மோசமான நிலையில இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உடைந்து போன உறவுகளா இருக்கலாம், நீங்கள் இழந்து போன கனவுகளா இருக்கலாம், நீங்க முயற்சி பண்ணி தோற்று போன இடங்களா இருக்கலாம், பலனில்லாத வருஷங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இங்கே மீண்டும் உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கிறது. பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பாழாய் கிடந்தவைகள் எல்லாம் உயிர் பெறுகிறதை நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம இருதயம் விசாலமாகும் பொழுது, நம்ம பொறுமையா இருந்த நாட்களுக்கு தக்கதாய் தாவீது சொல்றார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் என்னை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சியின் நாட்களுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லோருமே சியோனுக்குள்ள வந்துட்டோம். பழைய வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம்னா இந்த சியோனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்கவே நாம் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஏசாயா 35 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் வாசிங்க. என்று ஏசாயா 35 நித்திய மகிழ்ச்சி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சியோனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதெல்லாம் உங்க இருதயம் விசாலமாக விசாலமாக இந்த சியோனின் வாழ்க்கை நாம் இந்த பூமியிலேயே அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிப்போம்.
அதே ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன்னை உண்டாக்கினவரே உனக்கு கணவராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமி எல்லாவற்றிற்கும் அவரே தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இந்த வசனத்துல 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு காரியம். நம்மை உண்டாக்கினவர் அவர். நம் நம்மை தமக்குரியவர்களாக, தமக்குரியவனாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். உலகமெங்கும் ஆளுகை செய்கிறவர் அவர். நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கியவர். அவர் பாதியில நம்மை விட்டுவிட மாட்டார். இங்க சிருஷ்டிகரே உன் நாயகர், யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். அப்போ இது சாதாரணமான ஒரு குடும்ப உறவை, சாதாரணமா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு கணவன்மார்கள் எப்படி இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்கள பத்தி சொல்லப்பட்ட காரியம் அல்ல. அவர் எப்படி நமக்கு நாயகராய் இருக்கிறார். திருமணம் அப்படின்னாலே ஒரு கான்ட்ராக்ட். அது தேவனுடைய நிலையான ஒரு அன்பு. அவருடைய மாறாத உண்மையை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் நாயகராய் இருக்கிறார்னா அவர் நம்மை பாதுகாப்பது நிச்சயம். அவர் நம்மோடு நெருக்கமாய் இருப்பது நிச்சயம். அப்போ இந்த வார்த்தை உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்னா இவ்வளவு ஒரு இன்டிமசிக்குள்ள, ஒரு கவனன்டல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நாமும் தேவனும் வந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினவன் மாத்திரம் அல்ல, உன்னை நேசித்து உன்னை பாதுகாத்து ஒரு நாளும் உன்னை கைவிடாத நல்ல தகப்பனாய் நான் இருக்கிறேன். இத சொல்லும் பொழுதே ஒரு என்னுடைய லைஃப்ல நடக்கிற ஒரு காரியத்த நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ஒரு நாளும் நான் நான் இந்த ஊழியம் நான் செய்வேன்னு முதல்ல நினைக்கல. நான் பேசுவேன்னு நினைக்கல. ஆனா, என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த மிகப்பெரிய விடுதலைய நான் அனுபவிக்க ஆரம்பிச்ச பிறகு, அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவினது நிமித்தம் தான் எப்படியாவது என் மக்களுக்கு இத சொல்லணும். எப்படியாவது எல்லாரும் விடுதலை ஆகணும். சத்தியத்த சத்தியமாய் அறிந்து கொள்ளும் பொழுது, என் ஜனங்கள் விடுதலை ஆவார்களேங்கிற அந்த பர்டன என் இருதயத்துல தேவன் கொடுத்தார். நம்மிலே நற்கிரியைகளை பெருக செய்யக்கூடிய கிருபை அவர் என் உள்ளத்துல தந்தபடியினால, இத செய்யணும்னு முடிவெடுத்த உடனேயே என் இருதயத்துக்குள்ள நான் யோசித்த ஒரு காரியம். என்ன காரியம்? அது ஊழியத்துக்கா இருக்கலாம், எதுக்கா இருக்கலாம். என்னுடைய தேவைக்காக நான் யாரையும் நான் கேட்கப் போவது இல்லை. என் சிருஷ்டிகர், என் நாயகர்னா அவர் என் தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமா நடத்திட்டு வராரு. என் மனதுல தான் நினைப்பேன், இது இருந்தா நல்லா இருக்கும். எப்படித்தான் அது அது மிகப்பெரிய காரியமா இருக்கும். ஆனா சாதாரணமா தேவன் அதை செய்வார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இப்பதான் சமீபத்துல ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி தான் கண்டிப்பா இந்த பேங்க் அக்கவுண்ட், ஜிபே இதெல்லாம் தேவைன்னு எல்லாரும் சொன்னதுனால தான் அதையே நான் அ அந்த காரியத்துக்கு நான் சரின்னு சொல்லி அந்த காரியம் எனக்கு கிடைத்தது. மத்தபடி யாருடைய உதவிகளையும் நான் எதிர்பார்த்து வாழல. ஏன்னா, எனக்கு அவர் நாயகராய் இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆ போன வருஷம், இந்த வருஷம் ஆரம்பத்துல நெனைக்கிறேன். ஆ ஆமா. நான் மனதுல நெனைக்கிறேன், ஒரு லேப்டாப் இருந்தா என்னுடைய ஊழியத்துல சில காரியங்கள் செய்ய முடியும். ஆனா, என்னுடைய கையில அதுக்கு தேவையான எந்த ஒரு பொருளாதார அந்த லேப்டாப், ஒரு நல்ல லேப்டாப் வாங்குற அளவுக்கு என் கையில இல்ல. நான் எப்பவுமே என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்னுடைய தகப்பனையும் சரி, எல்லாருக்கும், என்னுடைய கணவன் குடும்பம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆனா, அப்ப கூட நான் யாரிடத்திலும் என்னுடைய தேவைக்காக நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு
என்னுடைய உள்ளத்துல நான் தீர்மானித்திருந்த ஒரு காரியம். நான் மனதுல தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு நாள் நான் என் மகன் கூட லேப்டாப்லாம் பார்க்க போறோம். சரி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு போறோம். ஆனா, அங்க போய் பார்த்த பிறகு அவனுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. வேண்டாமா, இன்னும் நமக்கு நல்லதா பார்க்கலாம். நல்லதா வாங்குனா நல்லதா வாங்கணும்னு சொல்லி அதுவும் திரும்பி வந்துட்டோம். என் மனதுல தான் நான் இப்படி ஒரு ஆசைய வைத்திருக்கிறேன். ஆனா, இங்க இங்க இருக்கிற ஒரு நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு அக்கா, நான் ஏதாவது செய்யணும், செய்யணும். நான் வேண்டவே வேண்டாம். இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஆனா, அவங்க மூலமா அந்த லேப்டாப்ப வாங்குறதற்கு தேவன் கிருபை செய்தார். யாரிடத்திலும் நம்ம தேவைக்காக நிற்க வேண்டிய அவசியத்தை தேவன் நமக்கு வைக்கல. இப்படித்தான் பல பேர் நான் வேண்டான்னு சொன்னா கூட, இல்ல நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க தருகிறோம் அப்படின்னு சொல்லி தருகிற மக்கள் இருக்கிறாங்க. என்னுடைய எண்ணம், என்னுடைய எண்ணங்கள் அந்த பணத்துக்கு மேல ஒரு நாளும் போனதில்ல. ஏன்னா, எனக்கு சிருஷ்டிகர் அவராயிருக்கிறார். இப்போ இந்த நம்ம ஆடியோ பைபிள்லாம் போடுறோம். இதுக்கு கூட தேவை. இதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே, என்னுடைய வீட்ல இதுக்கு நீ எப்படி செய்ய முடியும்? இதுதான் என் பிள்ளைகள்லாம் கேட்டாங்க. இது எப்படி நடக்கும்? ஆனா ஆண்டவர் சொன்னார், இத நீ செய்யணும். எனக்கு உள்ளத்துல ஆண்டவர் பேசினாரு. அதே வார்த்தைய இன்னொரு சகோதரியின் மூலம் ஆண்டவர் பேசுறாரு. அப்போ நான் துணிஞ்சு நான் இறங்குவேன். எனக்கு தேவன் என்னுடைய காரியங்கள தேவன் சந்திப்பார். ரொம்ப அற்புதமா இன்னைக்கும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்கு குடுக்கும் பொழுது அவங்க அத்தன ஆசீர்வாதங்கள பெறுகிறத கண்ணால பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நம்முடைய தேவைகளை மனிதர்களிடத்துல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது ஏன் இன்றைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நான் அப்படி நினைக்கிறேன்னா, நீங்களும் உங்களுடைய என்ன தேவையா இருக்கலாம். அதுக்காக யாரிடத்திலயும் நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. அது உங்கள தேடி வரும். ஏன்னா, அவர் உங்களுக்கு சிருஷ்டிகராய் இருக்கிறார். என்னுடைய இருதயத்துல நான் இந்த சத்தியத்த நான் இலவசமா எல்லாருக்கும் கொண்டு போகணும். அதுக்கு நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அதற்கு தேவைகள நீங்க சந்திப்பீங்கன்னு சொல்லி, நான் முழுவதுமாய் அவரிடத்துல இந்த காரியத்த நான் ஒப்புக் கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும். இதுவரைக்கும் நீங்க நீங்க கேட்டிருப்பீங்க. எந்த இடத்துலயும் தேவைன்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். இனியும் நான் சொல்லப் போவது இல்லை. ஏன்னா, என் தகப்பன் எனக்கு நாயகராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும். எப்படி, யார் மூலம் என் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் செய்வார். இதுதான் இன்றைக்கு எனக்கு எதுக்காக நான் இத சொல்றேன்னு தெரியல. ஆனா பல பேரோடு தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்க ஆவிக்குன்னு விதைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆவியினாலே அந்த பலனை நீங்கள் அறுப்பீர்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்ல நிலத்துல விதைச்சீங்கன்னா, அது நிச்சயமான அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ இது இதையும் ஆவியானவர் சொல்ல தூண்டுறாரு. அந்த ஆடியோ பைபிள்க்காக ரோமர் புஸ்தகத்த இப்போ போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்து தான் அத பண்றோம். அப்ப சமீபத்துல அந்த ரோமர் புஸ்தகத்த என்னுடைய தங்கை, நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அவ தான் அதுக்கான காரியத்த ஏற்றுக்கொண்டா. இந்த மாதத்துல அத ஏற்றுக்கொண்ட அடுத்த மாதம், இந்த ஜூன் மாதத்துல அவ ஒரு பிசினஸ் பண்றா. அதுல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆச்சரியமா தேவன் நடத்துகிறார். அப்போ நீங்க விதைக்கிற விதை, அது எந்த இடத்துல விதைக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு ஒரு வார்த்தை நீங்க டிவில கூட சில நேரம் ஒரு வார்த்தைய கேட்பீங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் உங்கள பலப்படுத்தி இருக்கும். நீங்க விதைச்சு பாருங்க. அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். நீங்க உங்க தேவைக்காக யாரிடத்திலும் கை நீட்டி நிற்க வேண்டிய நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை. யாரிடத்திலும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது சின்னதோ பெருசோ
அவர் உங்களுக்கு நாயகராய் இருக்கிறார்னா, அவரே அதை உங்களுக்காக தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நீங்க தேவைக்காக யாரிடத்திலயும் போய் நிற்க வேண்டாம். கடனுக்காக யாரிடத்திலயும் போய் நிற்க வேண்டாம். கடன் வாங்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா, அந்த எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளிய வரணும். அவர் சொல்றாரு, "நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய்." முதல்ல அவர நம்புங்க. அவரு உங்களுக்கு நாயகரா இருக்கிறத நீங்க நம்புங்க. உங்க தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது எதுவும் இந்த காரியங்கள சொல்றேன்னா, என்னுடைய தேவைகளுக்கு அவர் நாயகராய் இருக்கிறார்னா, உங்க தேவைகளுக்கும் அவர் நாயகராய் இருக்கிறார். இப்போ உங்களுடைய அடையாளம், இது கடந்த காலத்துல அல்ல. உங்க சிருஷ்டிகர் உங்களுக்கு நாயகரா இருக்கிறார்னா, பலரும் உங்கள நீங்க புரிந்து கொள்ளல. நான் ஐ அம் ரிஜெக்டட். ஐ அம் நாட் வேல்யூபிள் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அடையாளம் அவர் உங்கள பத்தி என்ன சொல்றாரு? அதுல இருக்கணும். உங்க அடையாளம் அவர் சொல்றாரு, "நீ எனக்குரியவள், நீ என்னுடையவள்." அதுதான் உங்களுடைய அடையாளமாய் இருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதுதான் உங்க அடையாளமாய் நீங்க உணர்வீங்கன்னா, இன்றைக்கு உங்க தேவைக்காக யாரிடத்திலயும் நீங்க போய் நிக்க மாட்டீங்க. நீங்க வலது புறத்திலும், இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். ஒரு பக்கம் நமக்கு ஹஸ்பண்ட்ன்னு சொல்றாரு. நீ என்னுடையவள்ன்னு சொல்றாரு. நமக்கு நெருக்கமா இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அவர் சேனைகளின் கர்த்தர் என்றும் அங்க வார்த்தை சொல்லுது. நம்மை அன்போடு அரவணைக்கிற அதே தேவன் நம்மை பாதுகாக்க இந்த வானத்தின் எல்லா சேனைகளுக்கும் கட்டளையிட்டிருக்கிற வல்லமையுள்ள ராஜாவாக அவர் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு உங்களுக்கு கணவனாய், உங்களுக்கு தகப்பனாய், உங்களுக்கு உரியவராய் அவர் சொல்றாரு, அவர் நீங்கள் அவருக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர், சேனைகளின் கர்த்தராகவும் இருக்கிறார். இந்த வானத்தின் சர்வ சேனைகளும் உங்களை பாதுகாக்கும்படிக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அவர் துணையா இருக்கிறபோது நம்ம எதுக்கு பயப்படணும்? எந்த தேவையை குறித்து நாம் கலங்க வேண்டும்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். மீட்பர்னா நமக்கு எல்லாத்தையும் நமக்கு ரிஸ்டோர் பண்ணி தருகிறவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அழிவுள்ள வித்தினாலே அல்ல. வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்கள். 1 பேதுரு 1, 18, 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்ம மீட்கப்படல. நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய சகோதரனாகிய மூத்த சகோதரனுடைய கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருக்குரியவர்களாய் நாம் மாறிவிட்டோம். அப்படின்னா நித்திய மகிழ்ச்சி தான் இனி நமக்கு உண்டாகும். எதை குறித்தும் குறைவில் இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அவர் பூமி அனைத்திற்கும் தேவன், சர்வ பூமியின் தேவன்.
நமக்கு மாத்திரமல்ல, நம்ம வீட்டுக்கு மாத்திரம், நம்ம நாட்டுக்கு மாத்திரமல்ல, பூமி எல்லாவற்றிற்கும் தேவன். அவர் சொல்றாரு, "நான் உனக்கு நாயகராயிருக்கிறேன்." நம்முடைய எதிர்காலம் அவருடைய கைகள்ல ரொம்ப பாதுகாவலாய் இருக்கிறது. அவர் சொல்றார், "இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?" பல நேரங்களே எனக்கு உதவி செய்யும்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், "நான் உன் கூட இருக்கிறேன்." உதவி செய்கிறவரே நம்மோடு கூட இருக்கிறார்னா, நம்ம எத குறிச்சு கலங்கணும்? எந்த தேவையை குறித்து நம்ம கலங்கணும்? அவரே நம்ம கூட இருக்கிறார்னா, அவரே நம்முடைய தேவைகளையும், எல்லா காரியங்களையும் சந்திக்கிற நல்ல தகப்பனாய், நமக்கு நல்ல நாயகராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு மணவாளனாய் இருக்கிறார். சபை மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறதாய் பார்க்கிறோம். அவரோடு கூட அந்த நித்திய உறவுக்குள்ள, அந்த கவனன்டல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த புது உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம். நீங்க நிராகரிக்கப்பட்டதா, ரிஜெக்டடா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. "நீ என்னுடையவள்." இதுதான் உங்களுடைய அடையாளம். நீங்க தனிமையா உணர்றீங்கன்னா, அவர் சொல்றாரு, "நான் உன் கூட இருக்கிறேன்." நீங்க தோல்வி அடைந்ததா உணர்றீங்கன்னா, "நான் உன்னை மீட்டெடுத்தேன்." நீங்க எதிர்காலத்த பற்றி பயந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா, பூமி எல்லாவற்றிற்கும் தேவன் நானே. உனக்குரிய எல்லா காரியத்தையும் என் கையில நான் வைத்திருக்கிறேன். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. இப்போ இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்தரிக்கிறதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு. நம்முடைய கூடாரத்தின் இடத்தை, நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கணும். இருதயத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படணும். பிராட் மைண்டடா மனோவிருத்தி நம்முடைய மனது விருத்தி அடையும் பொழுது, தேவனை குறித்ததான பார்வை நம்மில் விரிவடையும் பொழுது, இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். வலது புறத்திலும், இடது புறத்திலும் நாம் இடம் கொண்டு பெருகுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். அவர் உங்களுக்கு நாயகராய் இருக்கிறார். நீங்க எத குறித்து என் வாழ்க்கையில அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்னா, இன்றைக்கு வரைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்னா, எத அவர் சொன்னாலும் துணிந்து செய்ய ஆரம்பிங்க. அவர் அந்த காரியங்களை சந்திப்பார். அந்த தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்க யாருகிட்டயும் போய் நிற்க வேண்டாம். இதுல என் கூட ஆரம்பத்துல இருந்து டிராவல் பண்ற எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் கூட தேவைக்காக யாரிடத்திலும் நான் கேட்பது இல்லை. இனியும் நான் கேட்கப் போவதும் இல்ல. ஏன்னா அவர் எனக்கு நாயகராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் இந்த வார்த்தைய தான் தேவன் தருகிறார். அவரே உங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். என்னை உண்டாக்கினவர், என் மீட்பர், என்னை ஒருபோதும் கைவிடாதவர். அத சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் என்னைய கைவிட மாட்டீங்க. உங்க இருதயம் தான் இப்ப விசாலமாகணும். அவரை பெரிதாய் பார்க்கும்படிக்கு, அவருடைய அன்பையும், அவருடைய வல்லமையும், அவருடைய மகத்துவத்தையும் பார்க்கும்படிக்கு உங்களுடைய இருதயம் விசாலம் அடையும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் அது மாறும் என்பதுல சந்தேகமில்லை. நம்முடைய கடந்த காலத்த விட, நீங்க நீங்க கடந்து வந்த பாதைகள விட, அவருடைய கிருபைய நீங்க பெரிதாய் பார்க்க ஆரம்பிங்க. அவர் உங்களை பாதுகாக்கிறார். அவர் நாயகர். அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர். அப்போ முழு சேனைகளையும், நம்மையும், நம் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படிக்கு அவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதுதான் நிஜம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னா, இன்றைக்கு நமக்காக, நம் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக அவர் சர்வ சேனைகளுக்கும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். உங்களை ஒன்றும் தொட முடியாது. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாய் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கலாம்.
இருதயத்திலிருந்து அந்த இருதய கதவுகள் திறக்கப்படுகிறத பாருங்க. இருதயத்துல வெளிச்சம் உண்டாகட்டும். ரீபபா ஹல்ஹெஷ்லே கிரேதி ஷலீமோ ரூஷலபா ரேஷலே கிரேதி ஷமீகோ லூஷரூக்கதா ரீபலீஷோ ரூஹது ஷல்பெலே கிரெபி ஹலீஷோ ரூஹது கரவா. அப்பா, உம்மை நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூடாரத்தின் இடத்தை நாங்கள் விசாலமாக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க அன்பு, உங்க வல்லமை, உங்க மகத்துவத்தை எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் உணர்ந்த அந்த வெளிச்சத்துக்கு எங்க இருதயத்தின் வாசல்களை நாங்கள் திறக்கிறோம் அப்பா. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் திறப்பான் என்றார். அவனுக்குள்ள பிரவேசித்து அவன் கூட உட்கார்ந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு நீங்க சொன்னீங்கப்பா. இன்னைக்கு நாங்க அந்த வாசல்களை, இருதயத்தின் வாசல்களை நாங்கள் திறக்கிறோம். எங்கள் இருதயம் பிரகாசம் அடையட்டும். எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். நாங்க மகிழ்ந்து பாடும்படியாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. பிள்ளை பெறாத மகளிடியே மகிழ்ந்து களி கூறு, கர்ப்ப வேதனை படாதவளே மகிழ்ந்து பாடு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் முளைகளை உறுதிப்படுத்து. ரீபா ஷேக்கெலெம் ரீஹதூஷரபா. நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாக இந்த காரியங்களை இன்றைக்கு எங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தின் ஆசிர்வாதத்தை நாங்கள் அனைவரும் சுதந்தரித்துக் கொள்ள எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்கிறீர். மிகப்பெரிய ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளை பின்தொடருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உங்க பிள்ளையா நான் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகத்தக்கதான ஒரு ஆசிர்வாதம் உண்டாகட்டும். அப்பா, அவர்கள் சந்ததிகள் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக, பாழானவைகளை குடியேற்றுவிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்களாக. நீங்க எங்களுக்கு, எங்கள் சிருஷ்டிகரே, நீரே எங்களுக்கு நாயகராய் இருக்கிறீர் அப்பா. நாங்கள் உமக்குரியவர்களாய் இருக்கிறோம். நீர் சேனைகளின் கர்த்தர், பூமி அனைத்திற்கும் ராஜா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லப்பா. உங்க கரத்துல எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த மாதம் எங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் நிறைந்த மாதமாக என் தகப்பன் நீர் தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நித்திய மகிழ்ச்சியை ஒவ்வொரு தலையின் மேலையும் நாங்க பேசுகிறோம்ப்பா. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் நித்திய மகிழ்ச்சியை பேசுறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பேசுறோம். சஞ்சலமும் தவிப்பும் இன்றைக்கே அது ஓடி போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.